ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் ரொம்ப மசாலா சேர்த்துக்க மாட்டிங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பேன் நல்லா காய வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் போட்டுங்க. ஆப்ஷனல் தான், நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் பெரிய வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இது நல்லா வதங்கட்டோன்னு அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்குங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு பொறுமையாக செய்யணும். ஏன்னா எல்லாத்துக்குமே இது நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா வதங்கினதும் 2 பச்சை மிளகாய் அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. அது வதங்கினதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க சிக்கன் அதில் போட்டுட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள். சிக்கன் 1.5 கிலோ நான் எடுத்துருக்கனால 3/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். ஏன்னா நீங்கள் கம்மியான அளவு மஞ்சத்தூள் எடுத்துட்டிங்கன்னா அந்த நீச்சி ஸ்மெல் அப்படியே இருக்கும் அந்த சிக்கன்னால். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு நல்லா கலரி விடுங்க. நல்லா அதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை அதில் போடணும். இப்போ தக்காளி வெங்காயத்தை விட தக்காளி ரொம்ப கம்மியாக தான் போடணும். நிறையா போட்டோன்னா டேஸ்ட் மாறிடும். ஸோ நல்லா பழுத்த தக்காளியாக அந்த இதில் போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அந்த தக்காளி நல்லா வதங்கணும். இப்போது நல்லா எண்ணெய் வர அளவுக்கு கலரிட்டே இருக்கணும், கை விடாமல். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ எண்ணெய் வர வரைக்கும் நீங்கள் அதை கலரிக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு எண்ணெய் வரணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த சிக்கன் வேகிறதுக்கான தண்ணி ஊற்றி திரும்பியும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் வந்திருக்கு. இப்போது அந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா நல்லா கலரி விட்டுக்கணும். அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் கலரி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அப்போது எண்ணெய் வர அளவுக்கு நம்ம கலரி அப்புறம் தண்ணி ஊற்றுனதுனால இப்போ எண்ணெய் மேலே வருது பாருங்கள். இது பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் வந்ததும் அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு தண்ணி சுண்டினதும் கருவேப்பிலை கொத்தமல்லி அதில் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.